காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற திருநாமம் உண்டு. ஏன்னா அவர் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும் தேவர்களின் நலனுக்காகவும் பார்க்கடலில் கடைந்தபோது முதலில் உண்டான விஷத்தை தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்து அருந்தி விடுவார். இதனால் அவருடைய கண்டம் கருத்ததாயிற்று. அவருடைய கழுத்து நீல நிறமாக தென்பட்டது. அதனால் அவருக்கு திருநீலகண்டர் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. இப்படியே ஒரு கிருஷ்ண பக்தருக்காக, ஒரு ஹரி பாகவதருக்காக மற்றும் பஜனை கோஷ்டியாருக்காக கிருஷ்ண பரமாத்மா எப்படி அந்த விஷத்தை அருந்தி தன்னுடைய உடல் முழுவதும் அஞ்சன வண்ணமாக மாறிவிட்டார் என்பதை பற்றிய ஒரு அருமையான வரலாற்றைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கருமை நிறமாக இருப்பார். இது எப்படி இருக்கும்னா மழை வண்ணமாக இருக்கும், லேசாக கொஞ்சம் நீல நிறம் இருக்கும். ஆனால் முழுவதும் கருத்து போய் தென்பட்டாராம். எதற்காகனு நாம் பார்க்கலாம். வடநாட்டிலே ஒரு ஹரி பாகவதர் இருந்தார். கதா காலட்சேபம் செய்வது இவருடைய நியமமான இறை தொண்டு. கிருஷ்ணர் தான் அவருடைய இஷ்ட தெய்வம். அவருக்கு தன்னுடைய சொந்த ஊர் என்று சொல்லிக்கொள்ள ஒரு ஊர் கிடையாது. ஆனால் இவரை வடநாட்டிலே பக்தர்கள் எல்லோரும் கூப்பிடுவார்களாம். ஒவ்வொரு ஊருக்காக போகும் பொழுது, அவர் ஸ்தல யாத்திரை செய்யும் பொழுது என்னன்னா, சுவாமி தாங்கள் இந்த எங்களுடைய ஊருக்கு எழுந்தருள வேண்டும், வந்து இங்கே நீங்கள் ஹரி பாகவத கதைகளை சொல்ல வேண்டும், உங்களுடைய கீர்த்தனைகளை கேட்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்பவும் அன்பான வேண்டுகோள் வைப்பார்களாம். இவரும் என்ன பண்ணுவாராம், ரொம்பவும் சந்தோஷத்தோடு அந்த இறை தொண்டை செவ்வனே செய்து வந்தாராம். ஏன்னா இவருடைய குரல் இனிமை அப்படிப்பட்டது. கந்தர்வ கானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த குரலிலே என்ன இருக்கும்னா இனிமை மாத்திரம் கிடையாது, பக்தியும் கலந்து ஒலிக்கும். அதனால அதை கேட்ட மாத்திரத்துல பக்தர்களுடைய மக்களுடைய உள்ளத்திலே பக்தியானது புகுந்து விடுமா. ரொம்பவும் கட்டுப்பட்டார் போல இருப்பார்களா அந்த இசையினுடைய கானத்தை கேட்கும் பொழுது. அதனால் அவரை ரொம்பவும் வேண்டி விரும்பி கேட்டுக்குவாங்களாம், சுவாமி தாங்க என்னுடைய ஊருக்கு வர வேணும் அப்படின்னு. இவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு கோஷ்டி உருவாகிவிடும். ஏன்னா ஒருத்தர் முன்னின்று ஒரு பாகவத கதைகளை சொல்கிறார் என்று சொன்னால் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஹரிநாராயணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பக்தி கூட்டம் உண்டு அல்லவா. அந்த அன்பர்களுடைய கூட்டம் இவருக்கு பெருகி விடுமா. அப்படித்தான் இவர் என்ன பண்றாரு, விஜயபுரம் என்ற ஒரு ஊருக்கு செல்கிறாராம். அப்பொழுது அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கொண்டார்களாம், சுவாமி ஏகாதசி வர இருக்கிறது, தாங்கள் அது வரைக்கும் இங்கே இருந்து எங்களுக்காக ஒரு அருமையான ஹரி பாகவத கதைகள் எல்லாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவுடனே இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரிப்பா நீங்கள் இவ்வளவு கேட்குறீங்க, நான் இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஏகாதசி வரைக்கும் நாம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹரி பாகவத கதைகளை சொல்வதற்கு தயாராகிறாராம். இவர் பாருங்க, இந்த ஏகாதசி விரதம்னா நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், என்னன்னா நிர்ஜல உபவாசம் இருப்பார்கள். அப்படி என்ன ஐயா நிர்ஜல உபவாசம்னு கேட்கலாம். தண்ணீரை மாத்திரம் அருந்துவார்கள். ஏன்னா உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும் அல்லவா. ஏன்னா நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கூட நமக்கு அந்த தொண்டையில் கொஞ்சம் சக்தி வேண்டும் அல்லவா. நாம் அப்படி ஒன்றும் பெரிய மகான் கிடையாது இல்லையா. நாம் அப்படி சாப்பிடாமல் கொள்ளாமல் கிருஷ்ண நாம் அந்த ஒரு தியானத்தில் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுவாராம், தண்ணீர் மாத்திரம் அருந்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே உட்கார்ந்துடுறாங்க. பாகவத கோஷ்டிகள் எல்லாம், அன்பர்கள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். இப்பொழுது முதல் ஜாமம் வந்து விட்டது, இரவு நடு இரவு ஆகிவிட்டது. அப்போது எல்லாருக்கும் சலிச்சு போயிடுச்சாம், கொஞ்சம் சக்தி இல்லாமல் போயிட்டாங்களாம். ஏன்னா தொண்டை வறண்டு போய்விட்டது அல்லவா. எவ்வளவு நேரம் கோபாலா கிருஷ்ணா அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பாங்க ஜனங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தொண்டை வறண்டு போய்விட்டது தெரிந்து என்ன பண்ணுறாரு பாருங்க, கேசவ சுவாமி தன்னுடைய ஒரு உதவியாளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாராம். என்னன்னா, கொஞ்சம் பணம் கொடுத்து, இதுவோ இரவில் முதல் ஜாமமாக போய்விட்டது, இந்நேரத்துக்கு எந்த கடை திறந்துருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் பக்தர்கள்லாம் ரொம்பவும் களைச்சி போயிட்டாங்க ஐயா, சோர்வாக இருக்காங்க, அவங்க தொண்டையெல்லாம் ரொம்பவும் வறண்டு போயிடுச்சு, நீ என்ன பண்ணுற, பக்கத்தில் எங்கேயாவது மளிகை கடையில் போயிட்டு கொஞ்சம் வெல்லமும் சுக்கும் வாங்கி வா, ஏன்னா நாம் வெள்ளத்தை வச்சுக்கிட்டு பானகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை சொல்கிறாராம். அந்த உதவியால் என்ன பண்ணுறான், பணத்தை பெற்றுக்கொண்டு சந்தைக்கு வருகிறான். வந்து பார்த்தாக்கா எல்லா கடைகளும் மூடிவிட்டன. ஏன்னா இரவில் முதல் ஜாமம்னு சொன்னோம் இல்லையா. அதனால் எல்லாரும் கடையை அடைத்து விட்டு புறப்பட்டு விட்டார்கள் வீட்டுக்கு. இவர் பார்க்கிறாரு சுற்றி சுற்றி இந்த உதவியால். அப்போது ஒரு கடைக்காரர் அப்பொழுதுதான் கடையை மூடிக்கொண்டிருக்கிறார், ஷட்டர் போட்டுக்கிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, கற்பூரம் எல்லாம் காட்டியாகிவிட்டது. கற்பூரம் காட்டிவிட்டால் மீண்டும் திறக்க மாட்டார்கள் கடையை, மறுநாள் தான் வந்து திறப்பார்கள் விடியற் காலை வேலையிலே. ஆனால் இவர் அவசர அவசரமாக ஓட்டுறாராம் இந்த உதவியால். ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க, ஏன்னா பாகவத கோஷ்டி இங்கே தங்கியிருக்கு இந்த விஜயபுரம் நகரத்தில்.
எல்லாரும் ரொம்பவும் சோர்ந்து போய் காணப்படுறாங்க ஐயா, ஏகாதசி வேற. அதனால் இன்னமும் கொஞ்சம் நேரம் நாங்கள் பஜனை எல்லாம் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் அதுக்காக வெள்ளம் வேணும், கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது இவருக்கா, ஐயா உங்கள் கோஷியினுடைய இசையின் கானத்தை கேட்க தான் நான் சீக்கிரமாக கடையை மூடிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து நீ கேட்குறியே, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதாப்பா, நான் கடையை மூடிட்டு போகலாம்னு இருக்கேனே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க, பாகவத கோஷ்டி அங்கே காத்து கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் சுக்கும் வெள்ளமும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் பாருங்க கடையை அடைத்து விட்டார் அல்லவா, அப்போதான் கொஞ்சம் அடைக்க போறாரு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மூடுறதுக்கு பூட்டி போடுறதுக்கு. அப்போது விளக்கெல்லாம் அணைச்சி விட்டாகி விட்டது. இப்போது இருட்டில் தட்டு தடுமாறி, ஏன்னா அவருக்குன்னு ஒரு லாவகம் இருக்கும் இல்லையா, எந்த பொருளை எங்கே வைத்தோம் என்ற ஞாபகம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நாம் என்னதான் இருட்டில் கரண்ட்டு கட்டானா கூட நாம் நம்முடைய வீட்டில் எங்கே இருக்குது பொருள் அப்படின்னு நமக்கு ஒரு நிதானம் இருக்கும் இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, விளக்க போடாமையே நிதானமாக தேடி பார்க்குறாராம். அப்போது வெள்ளப்பானை தட்டுப்பட்டது, அதிலிருந்து ஒரு 2 உருண்டை வெள்ளத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்க, இப்போது சுக்கு எங்கே வச்சோம்னு அவருக்கு சரியானபடிக்கு ஞாபகம் வரலை, ஆனால் விளக்க போடலை. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, சுக்குக்கு பதிலாக எலி பாஷாணம் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து விட்டார் கையில். ஏன்னா அவருக்கு அந்த இருட்டில் அந்த எலி பாஷாணம் சுக்கு போல தென்பட்டு விட்டதான். சரிப்பா இந்தா கிடைத்து விட்டது எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுறான் அந்த உதவியாள், ஐயா காசை பெற்று கொள்ளுங்கள்னு சொல்லும்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் இந்த மளிகை கடைக்காரர், ஐயா பாகவத விஷயத்துக்காக நான் கிரயம் பெற்றுக்கொள்வேனா, நான் என்ன அவ்வளவு கல் மனசா, நீங்கள் அதுக்கெல்லாம் காசெல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம், ஏன்னா பாகவதர்களுடைய அந்த மனசு திருப்தி அடைந்து விட்டால் பகவானுடைய உள்ளம் பூரிக்கும் அல்லவா, நீங்கள் எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஐயா, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க இல்லையா, பாகவத கோஷ்டிக்கு பானகம் காய்ச்சுவதற்காக என்னிடம் வெள்ளம் வாங்க வந்ததே பெரிய தவமாக நினைக்கிறேன், எனக்கு காசெல்லாம் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி விட்டாராம். சரி இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் உதவியால், அதை வாங்கிக்கிட்டு வரான் இரவில் வந்து என்ன பண்ணுறான், இப்போது வெள்ளத்தை கரைத்தாகி விட்டது, சுக்குக்கு பதிலாக எலிபாஷானத்தையும் கலந்து விட்டாகி விட்டது. யாருக்கு தெரியும் இது கிருஷ்ணனை தவிர. இப்போ என்ன ஆச்சுது, எல்லா பாகவத கோஷ்டி அன்பர்களும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கிருஷ்ணா நான் ராமா அப்படின்னு எல்லாரும் கோஷமிட்டு கொண்டு இருக்கிறார்களா. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், கிருஷ்ண விக்கிரகத்துக்கு முன்னாடி அமர்ந்துக்கிட்டு இருக்காரு கேசவ சுவாமி. இப்போ அந்த பானகத்தை இந்த உதவியால் கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு கேசவ சுவாமி, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி அதை எல்லாருக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்து விடுகிறார். கிருஷ்ணர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஏன்னா இப்போ இதில் ஒரு உயிர் போச்சுதானா கூட கிருஷ்ணர் தான் பதில் சொல்லி ஆகணும். எலி பாஷாணம் கொடிய நெஞ்சு, இப்போ இதை கலந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாது கிருஷ்ணனை தவிர. கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கான் குழல் ஊதிக்கிட்டே, ஏன்னா இப்போ இதில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட கேசவ சுவாமிக்கு பெரிய அபவாதம் ஏற்பட்டு விடும், அப்புறம் அவருடைய கோஷ்டியில் யாராவது வருவாங்களா, இதையெல்லாம் ரொம்பவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காராம் கிருஷ்ண பரமாத்மா. என்ன ஆச்சுதுனாக்கா, இப்போ இந்த பானகத்தை எல்லாரும் அருந்தியாகிவிட்டது, ஆனால் எல்லாருக்கும் தெம்பு வந்துடுச்சான். இப்போ ரொம்பவும் உற்சாகமாக பாடுகிறார்களாம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்பவும் இனிமையாக இன்னிசையோடு பாடிக்கொண்டிருக்கிறார்களாம். பொழுது விடிந்தது. இப்போ பாருங்க கிளைமேக்ஸ் என்னன்னாக்கா, இப்போ மளிகை கடைக்காரன் மறுநாள் வந்து என்ன பண்ணுறான், சரி நம்ம சாமானெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம் மளிகை கடையில் அப்படின்னு சொல்லிட்டு வரானான். வந்து பூட்டை திறந்து பார்க்குறான். அப்போ பார்த்தாக்கா இந்த வெள்ளப்பானையில் 2 உருண்டை வெள்ளம் கொஞ்சம் குறைவாயிருக்கு, ஏன்னா அவன் நேற்று கொடுத்துட்டான் இல்லையா அதனால். ஆனால் பக்கத்தில் எலி பாஷாண மூட்டை அவிழ்ந்து கிடக்கிறதே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுக்கு பொறி தட்டனா போல் ஆயிடுச்சான். என்ன ஒரு பெரிய ஒரு தவறு செய்து விட்டோம், நாம பெரிய பாதகம் அல்லவா இது. பாகவத கோஷ்டிக்கு நம்மால் மளிகை சாமானை கொடுக்க முடியவில்லாவிட்டாலும் நாம் இப்படி விஷத்தையா கொடுப்பது, அதையா பக்தர்கள் அருந்த வேண்டும், இதுக்கு நமக்கு விமோச்சனம் உண்டா இந்த பாவத்துக்கு. ஏன்னா சாதாரண மனிதனை கொள்வதே பாவம், ஹரி பாகவதருடைய ஒரு உயிர் போனாலும் நம்மால் ஈடுகட்ட முடியுமா, இதை நான் எங்கே போய் தொலைப்பேன், எந்த கங்கையில் இந்த பாவத்தை நான் தொலைக்க முடியும், ஒரு உயிர் போனால் கூட என்னால் திரும்ப கொண்டு வர முடியுமா. அவனுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சுது, மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடுது. இதை நாம் எப்படி சரி பண்ண முடியும், இதுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. அதனால் ரொம்பவும் அவன் மன சங்கடப்பட்டு கொண்டு என்ன பண்ணுறானா, கடையை இழுத்து மூடிட்டு முதல் வேலையாக ஓடுறானா கேசவசாமியினுடைய அந்த பஜனை கோஷ்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஓடி போய் பார்த்தாக்கா எல்லாம் நாம் சொல்லுவோம் இல்லையா ஆஸ் யூஷுவல்லு, அப்படி இயல்பாக தான் இருக்காங்களா எல்லாருமே, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாகவத அன்பர்கள். அப்போது கேசவசாமியை போய் பார்க்குறானா இந்த மளிகை கடைக்காரன். பார்த்து விட்டு காலில் விழுந்து கதறி அழறானா, ஐயா பெரிய தவறு நேர்ந்து விட்டது அப்படின்னு. இவரா என்னன்னு கேட்கிறார். அப்போ இவன் சொல்கிறான் மளிகை கடைக்காரன், ஐயா இந்த மாதிரி நேற்று வந்து உங்களுடைய உதவியால் என்னுடைய மளிகை கடையில் நான் முதல் ஜாமம் இரவில் நான் கதவை சாத்திக்கிட்டு இருந்தேன், ஷட்டர் போட்டு மூடுற நேரத்தில் வந்து கேட்டார் இவர், அதனால் நான் இருட்டில் தட்டு தடுமாறி 2 உருண்டை வெள்ளமும் எலி பாஷாணத்தை கொடுத்துட்டான் ஐயா சுக்குக்கு பதிலாக அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு கொஞ்சம் நிதானம் வருது கேசவ சுவாமிக்கு. ஏன்னா
இப்போ இவர் வந்திருக்காரு இல்லையா மளிகை கடைக்காரர், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, முதல்ல ஊரில் விசாரிச்சிருக்காராம். என்னன்னா, யாராவது இறந்து விட்டார்களா அப்படின்னு. அது கூட இவருக்கு வந்து சந்தேகம் தீரலையா மளிகை கடைக்காரருக்கு. ஒரு கால் நமக்கு தவறான தகவல் கொடுத்துட்டாங்கன்னா யாராவதுன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் போய் பார்த்தாராம். ஒரு கால் யாராவது இந்த பிணத்தை கொண்டு வந்தார்களா அப்படின்ற ஒரு பயமும் வந்துடுச்சான். இவ்வளவும் செக் பண்ணிட்டு எங்கேயும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கேசவசாமியினுடைய கால்களில் விழுந்து கதறுகிறானாம் அந்த மளிகை கடைக்காரன். அப்போ கேசவசாமி சொல்கிறாராம், அப்பா நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாக்கா இதோ இந்த கிருஷ்ணனுக்கு தான் நான் அர்ப்பணம்னு சொல்லிட்டு அந்த பானகத்தை கொடுத்தேன். நீ சொல்கிற இல்லையா இப்போது இந்த மழை வண்ண கிருஷ்ணன் இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? மை வண்ண கிருஷ்ணனாக மாறிவிட்டானா, கொஞ்சம் கருமை அதிகமாக கலந்து விட்டதான் எப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நாம் முன்பே சொன்னோம் இல்லையா, சிவன் ஆலகால விஷத்தை உண்டார், அதனால் அவருக்கு கண்டம் கருத்து திருநீலகண்டர் என்ற சிறப்பு திருநாமம் ஏற்பட்டது. இது மட்டும்தானா அவருக்கு ஒரு பெரிய பெயர்? ஏன்னா தியாகராஜன் என்ற பெயர் ஏன் சொல்கிறாங்க சிவபெருமானுக்கு? அவர் அந்த விஷத்தை உண்டதுனால பெரிய தியாகத்தை செஞ்சார் இல்லையா பக்தர்களுக்காக, அதனால் அவருக்கு தியாகேசன் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு. இப்போ கிருஷ்ணனுடைய வரலாற்றை பார்த்திருந்தாக்கா நாம் மீராவுடைய வரலாற்றை பார்த்திருக்கலாம். மீராவுக்கு விஷம் கொடுப்பாங்க சாப்பாட்டில், ஏன்னா அவள் கிருஷ்ணனுடைய நினைவாகவே இருப்பா எப்பொழுதும். அப்போது அந்த விஷம் கலந்த உணவை யார் உண்டார்கள்? இந்த கிரிதர கோபாலன் தானே உண்டானதை. அப்போ அவனுடைய அந்த மழை வண்ணம் மாறி மை வண்ணமாக மாறிவிட்டதல்லவா, அவனுடைய மேனி கருத்து விட்டதல்லவா. சிவபெருமான் என்னவோ கண்டத்தில் தாங்கிட்டாரு அந்த விஷத்தை, ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய உடம்புல அல்லவா தாங்கி இருக்கிறான். ரொம்ப பெரிய தியாகம் செஞ்சிட்டான் இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. இவருக்காக கண்கள்ல இருந்து மடை திறந்தார் போல வெள்ளம் கண்ணீர் அருவியாக பாய்கிறதான். ஏன்னா இப்போ ஒரு உயிர் போயிருந்தா கூட கேசவசாமிக்கு எவ்வளோ பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு இருக்கும். இந்த பாகவத கோஷ்டியில் எத்தனை அன்பர்கள் இருக்கிறார்கள், யாராவது வருவாங்களா கிட்ட? இப்போ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அப்போ யாரை காப்பாற்றி இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா? கேசவ சுவாமியையும் அந்த பாகவத கோஷ்டினுடைய அன்பர்களுடைய உயிரையும் அல்லமா காப்பாற்றி இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. எத்தனையோ பாலலீலைகளை நிகழ்த்தியிருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா கம்சன் அனுப்பியிருப்பான் இல்லையா, மதுராவில் எவ்வளவோ அரக்கர்களை அனுப்பியிருப்பான், அவ்வளவு பேரையும் வதம் செய்திருப்பான் அல்லவா கிருஷ்ண பரமாத்மா. 1 2 கிடையாது அவன் அரக்கர்களை அழிச்சது. மதுராவுக்கும் கோகுலத்துக்கும் நடுவில் ஓடுகிறதல்லவா அந்த யமுனை நதி, அதற்கு தெரியும் அல்லவா எத்தனை அசுரர்களை அனுப்பியிருக்கிறான் கம்சன், அவர்களை எப்படியெல்லாம் கொன்றிருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா என்பது தெரியும். அப்படிப்பட்ட அரக்கர்கள்லாம் வதைத்த கிருஷ்ண பரமாத்மா இந்த அடியவன் பொருட்டு, இந்த அன்பரின் பொருட்டு எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதமான செயல் இது. ஒரு பாகவதற்காக பக்தருக்காக இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. இதை கேட்ட உடனே மளிகை கடைக்காரருக்கு மட்டும் கிடையாது, கேசவசாமியினுடைய கண்களும் கண்ணீர் அருவியை பாய்கின்றன. அப்போ 2 பேரும் கிருஷ்ணனுடைய கால்களில் விழுந்து வணங்குறாங்களாம். சுவாமி இது எப்படி நிகழ்ந்தது என்பதை தங்களுடைய திருவாயால் எங்களுக்கு உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அசரீரி வாக்கு எழுகிறதாம். அப்போது சொல்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, கலங்காத அன்பா. ஏன்னா இப்போது நீங்கள் எனக்கு நைவேத்தியம்னு படைச்சிங்க இல்லையா பானகத்தை, அதில் விஷம் இருந்தது எனக்கு நல்லா தெரியும். இப்போது நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, ஆனால் உங்களுக்கு விஷம் சேரவில்லை. எப்படி? நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீ ஒன்றுக்கும் வருத்தப்படாதே. உன்னுடைய காலம் முழுவதும் எனக்காக நீ இந்த ஹரிபாகவத கதைகளை சொல்லி கொண்டிரு, அதுவே எனக்கு மிகப்பெரிய சன்மானம் அப்படின்னு சொல்லி விடுகிறானா கிருஷ்ண பரமாத்மா. கேசவ சுவாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏன்னா அவர் சொல்கிறாராம், பக்த வத்சலா எவ்வளோ பெரிய ஒரு எனக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய், நான் மறுபடியும் உன்னுடைய புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னு கொண்டாடுறாராம் கிருஷ்ண பரமாத்மாவை. மளிகை கடைக்காரருக்கா கேசவசாமியுடைய கால்களில் விழுந்து, ஐயா என்னையும் தாங்கள் இந்த பாகவத கோஷ்டியில் இணைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாராம், தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாராம். இப்போது இந்த விஷயம் தெரிந்து விட்டது விஜயபுரம் மக்களுக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கேசவசாமியினுடைய மகிமையை போற்றுகிறார்களாம் மற்றும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் சொல்லி சொல்லி சிலாகிக்கிறார்களாம். எவ்வளவு அற்புதம் இது. ஏன்னா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ண பரமாத்மா என்னவோ துவாபார யுகத்தில் மட்டும்தான் அதிசயத்தை புரிவாரா, இல்லை கிருத யுகத்தில் மட்டும்தான் செய்வாரான். அவர் கலிகாலத்திலையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பக்தி உண்மையாக இருக்க வேண்டும், அந்த கங்கை நீர் போல ஆழமானதாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் எந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்கான அவன் தயங்குவான் கிருஷ்ண பரமாத்மா. அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் பக்தி செலுத்த நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே கேசவசாமி நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அறிவுரை. அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்படி பலகாலம் அவர் வாழ்ந்து பக்தர்களுக்காக அவர் கதையை சொல்லி பின்பு அவர் வைகுந்தம் அடைந்தார் என்பது அருமையான வரலாறு. இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நாமத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் வளம் பெற்றுக்கொள்வோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான
பக்தருடைய பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.